ஒரு சின்ன தகவல் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒரு 10 நாளாக என்னால் வீடியோ சரியாக கொடுக்க முடியல. கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். இனிமேல் அப்பப்போ என்னோடய வீடியோ வருங்க. எப்பயும் போல் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குற வீடியோ கூட எடுத்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ தான் எடிட் பண்ணி என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. பாருங்கள், கோயம்புத்தூர் ஸ்பெஷல் செண்பகப்பூ செல்வி வந்தோடனே நம்ம கொடுத்துட்டாங்க. அப்படியே தலையில் வச்சுருக்கேங்க. ஜம்முன் வாசம் வருது. தேங்க்யூ செல்வி. இப்போ எனக்கு ஊருக்கு போகிறதுக்காக அவங்க பூக்காரர்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க எனக்காக செண்பகப்பூ. கண்டிப்பாங்க. கதவு கலைஞருக்கே செண்பகப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் செல்வி, எங்கள் நாத்தனாருக்கு செண்பகப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். நல்ல வாசம். அதான்க்கா. வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் செல்வி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு செல்வியை முன்னாடியே நான் அறிமுகப்படுத்திருக்கேன். என்ன செல்வி? ஆமாங்கக்கா, நீங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி அவசரம் வந்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. திடீர் விசிட் தாங்க. நேற்று வந்து கோயம்புத்தூர் வரதா பிளான் பண்ணேன். நான் நைட்டு 9 மணிக்கு மேலதான் ஆகும். 10 மணி இருக்கு. நைட்டு 10 மணிக்கு தான் போன் பண்ணி சொன்னேன், நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் வர வேலை இருக்குன்னு செல்வி, உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. கண்டிப்பா நீங்க வரணுக்கா, லஞ்ச் எங்க வீட்டுல தான் சாப்பிடணும். பிரியாணி பண்றேன், மத்தி மீன் குழம்பு பண்றேன், என்னென்னோ பண்றேன். விடவே மாட்டேனாங்க. இல்ல செல்வி, இந்த வெயில் நேரத்துல நான்வெஜ் வேண்டாம், எங்களுக்கு வெஜ்ஜே செய்யுங்கன்னு சொன்னோம். வெஜ்ஜு அஸ்திட்டாங்க. சான்ஸே இல்லை. உப்பு பருப்புல ஆரம்பிச்சு ஒரு விருந்தே கொடுத்துட்டாங்க. சாம்பார், ரசம், பஜ்ஜி, பாயசம், பொரியலும், வெண்டைக்காய் ஃப்ரை, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நாங்க எல்லாருமே, நானே, எங்க பொண்ணு, எங்க ஆஜரா எல்லாருமே ரொம்ப திருப்தியா சாப்பிட்டோம் செல்வி. ரொம்ப சந்தோஷம்க்கா. எங்களுக்காக இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சு காட்டுறீங்க? உங்களுக்காக நீங்க பிச்சு போட்ட ஒளி தான் இப்போதைக்கு அவசரத்துக்கு பண்ண முடியும். எனக்காக இல்ல, வியூவர்ஸ் நமக்காக. செல்வி இன்னைக்கு பிச்சு போட்ட கறி. ஏன்னா நான் சொன்ன அவசரத்துல அவங்களால இது மட்டும் தான் ரெடி பண்ண முடியுது. இப்ப ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க வந்து டெலிவரியும் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரியாணி எல்லாம் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. நம்ம வீடியோ மூலமா பார்த்துட்டு நீங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அதுக்கு நாங்க 2 பேரும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அவங்ககிட்ட சிக்கன் கிரேவி, மட்டன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்குறீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி ஹோம்லியா செய்யறவங்க கிட்ட வாங்கிக்கலாம் இல்லைங்களா? அதனால அவங்க வந்து இன்னும் பிச்சு போட்ட கறி, ஃபிஷ் ஃப்ரை, நிறைய சிக்கன் சிந்தாமணி நிறைய ஐட்டம் செய்யறாங்க. சில்லி சிக்கன் எல்லாமே செய்யறாங்க. சிக்கன் தண்ணி குழம்பு வேணாலும் பண்ணி கொடுப்பாங்க. மட்டன் நமக்கு எப்படி எல்லாம் வேணுமோ பண்ணி கொடுப்பாங்க. மட்டன் பெப்பர் ஃப்ரை கூட பண்ணுவாங்க, பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு நமக்காக பிச்சு போட்ட கறி, சிக்கன் பிச்சு போட்ட கறி தான் செய்ய போறாங்க. இப்ப எவ்வளவு செல்வி சிக்கன் வாங்கிருக்கீங்க? 1 கிலோ வாங்கிருக்கேன்க்கா. 1 கிலோ எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு, உப்பு மஞ்சத்தூள் 2 போட்டு தண்ணி விட்டு வேக வச்சிருக்காங்க. செஞ்சிடலாம்க்கா. பார்க்கலாம் வாங்க. இப்போது பிச்சு போட்ட சிக்கன் செய்கிறதுக்கு பாருங்கள், செல்வி எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா பெருசாகவே நறுக்கி வச்சுருக்காங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்காங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், தேவைக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. வந்து சிக்கன் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்காங்க. பாருங்கள், கையில் எடுத்தாவே நல்லா இந்த மாதிரி பிக்கிறதுக்கு வருது. பிச்சு போட்ட கறி அப்படிங்கிறதால பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா 2 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்திருக்காங்க. அதனால் நல்லா பிக்கிறதுக்கு வருது. அதே மாதிரி இந்த மாதிரி சதை பகுதியாக நம்ம வாங்கும்போது தேர்வு செஞ்சு வாங்கிக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நாங்கள் பிச்சு ரெடி பண்ணிட்டு வந்துடுறோங்க. தாளிச்சிடலாம். இப்போ செல்வி ஒரு வானொலி அடுப்பில் வச்சுருக்காங்க. வறுக்க தேவையான பொருள் எல்லாமே வறுத்துக்க போகிறாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்புங்கக்கா. இதை போட்டு சும்மா 5 நிமிஷம் லைட்டாக வறுக்கணும். லேசாக செவந்தா போதும். இந்த மாதிரி இருந்தால் போதும். தேங்காய் வந்து ஒரு 4 ஸ்பூன். லைட்டாக வறுத்த போதுங்கக்கா. சரிங்க சார். ஓரளவுக்கு நல்லா ஒட்டாமல் தனித்தனியாக வர்ற அளவுக்கு சிம்மில் வச்சு வறுக்கணும். ஒரு பக்கம் வறுக்க தேவையான பொருட்கள் எல்லாமே வறுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் சிக்கன் எல்லாமே இந்த மாதிரி பிரித்து போட்டாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு தனித்தனியாக இருக்கணும். தேங்காய் வந்து ஒட்டிட்டு இல்லாமல் தனித்தனியாக இருக்கணும். அடுத்தது வந்து மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன். நம்ம பெப்பரும் போடுறதால கொஞ்சம் குறைச்சி தான் போடணுங்கக்கா, இல்லைன்னா எல்லாமே காரமாயிரும். மல்லித்தூள் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் நல்ல 2 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து நம்ம 1 ஸ்பூன் போடலாம், வேணும்னா தேவைக்கு போட்டுக்கலாம். நல்ல ஒரு வாசம் வருது இது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க.
வீட்லேயே எனக்கு பிடிச்ச இடம் சமையலறை தாங்க. செல்வி வீட்லேயுமே வந்து சமையலறையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ நீட்டாக பராமரித்து வச்சுருந்தாங்க. செல்வி சமைக்க இப்போ பாருங்கள், நான் கபோர்டெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து கிளாஸ் பாட்டில்ஸில் நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி தான் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க செல்வி. ரொம்ப சந்தோஷம்க்கா. அவங்க வீடுமே ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க ஆர்டருக்கு செஞ்சு கொடுக்குறதால அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி நீட்டாக ஒரு இடத்துல அடுக்கி வச்சுருந்தாங்க. வீடு கிச்சன் எல்லாமே வந்து செல்வி தான் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வேறு ஹெல்ப்புக்கெல்லாம் கூட யாருமே இல்லை, நானே பண்ணிக்குவேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. கிரேட் செல்வி. எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து செல்வி. இப்போ இது பவுடராக அரைச்சிக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டாங்க. இப்போ சிக்கன் தாளிக்க போகிறோம். பிச்சு போட்ட கோழிக்கறிக்கு பிச்சு போட்ட கறியும் ரெடியாக இருக்குது. வெங்காயம் நறுக்கி வச்சுருக்காங்க. தேவையான மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. தாளிக்கலாமா? தாளிச்சு இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். சரி சரி. நல்லா மணமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய். வெங்காயம் போடலாம். வெங்காயத்தை வந்து கருகாமல் ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்துடணும். ஒரு பல் பூண்டு, ஒரு துளி இஞ்சி. இது முதல்லையும் போட்டுக்கலாம் எண்ணெய்க்குள்ளே, இல்லைன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் வராத அளவுக்கு. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்ச பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது பிச்சு போட்ட கோழி எடுத்து போடலாம். நல்லா வதங்கிடுச்சு. எவ்வளோ வாசம் வருது பார்த்தீங்களா? வாசம் வருது. எனக்கு மசாலுக்கும் நல்லா வாசம் வருது. நல்லா வாசம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பிச்சு போட்ட கோழி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். உப்பு செல்வி, உப்பு இதில் வேக வச்சுருக்காங்க. மறுபடியும் தண்ணி அதில் இருக்கு. அது போக மிச்சம் இல்லைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ வேண்டாம். உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம். ஏன்னா இது ஏற்கனவே போட்டு வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதனால தேவைப்பட்டா போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு தான் தண்ணி ஊற்றணும். ஆமாம், சிக்கன் போட்டு நல்லா பரட்டிட்டு தான் தண்ணி ஊற்றணும். சிக்கன் வேக வச்சு தண்ணியே ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. நம்ம இந்த கோழிக்கு வேக வச்ச தண்ணியிலே நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற உப்புனால நம்ம தேவைன்னா போடலாம், இல்லைன்னா அதோட விட்டுடலாம். செல்வி இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுக்கா. மசாலா சேர்த்து சிக்கன் சேர்த்துட்டோம், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க. தண்ணி வந்து சிக்கன் வேக வைக்கிறதுக்கு எவ்வளவு ஊத்துனீங்க? ஒரு 1/4 லிட்டர் தண்ணிக்கா. 1/4 லிட்டர் தண்ணி. இப்போ இந்த தண்ணி இதில் சேர்த்துடலாங்க. இதை நல்லா கலந்து விடணும். இது அப்படியே சிம்லியே வந்து ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லியே வேகணும். வேகும்போது உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். வரும்போது கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இப்போது பிச்சு போட்ட கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து பரோட்டாவுக்கு சைட் டிஷ்ஷாக வைக்கிறதால இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்லேயே போட்டு இந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது பாருங்கள், பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிச்சு போட்ட கோழிக்கறிக்கு கருவேப்பிலை போடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா தாராளமாகவே செல்வி சேர்த்துட்டாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, பிச்சு போட்ட கறி ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இப்போது செல்வி நமக்காக பிச்சு போட்ட கறி செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நல்ல பீஸாக தனித்தனியாக இருக்குது பாருங்கள். பிச்சு போட்ட கோழிக்கறி ரெடிங்கக்கா. சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு வயிறு தான் இல்லை, பரவாயில்ல. கொஞ்சம் பஜ்ஜியும் பாயசமே ஜீரணம் ஆகலை. கோழிக்கறி போனால் ஜீரணம் ஆயிரும் சேர்ந்து. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுறேன் செல்விக்கா. செல்வி செஞ்ச நல்ல செமையான பிச்சு போட்ட கறி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சிக்கனை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குங்களா? இதில் ஏதாவது டேஸ்ட் கம்மியாக இருக்கா இல்லை சூப்பராக இருக்கா? இல்லை, நிஜமாவே சூப்பராக இருக்கு. மசாலா அதிகமாக இல்லை, தெகட்டவே இல்லை. ஆயிலும் அதிகமாக இல்லை. மசாலா கம்மியாக தானே போடுறோம். அந்த தேங்காய் எண்ணெய் வாசம், இந்த சிக்கன் பிச்சு போட்டது, கருவேப்பிலை மணத்தோட அருமையாக இருக்கு. சொல்லி நீங்களும் இப்போ செல்வி செஞ்ச இந்த பிச்சு போட்ட கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சண்டே அப்படின்னாலே நம்மளாம் வந்து நான்வெஜ் பிரியர் நான்வெஜ் தான் செய்வோம். அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் செல்வியை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தும் வாங்கிக்கலாம். என்ன செல்வி? ஆமாக்கா, வாங்கிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்வி வந்து பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ்ஷு, நான்வெஜ் வெரைட்டிஸ் எல்லாமே செய்வாங்க. உங்களுக்கு யாருக்கேன்னு தேவைப்பட்டா அவங்களோட நம்பர் நான் இப்போ ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்றேன், டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், அவங்களோட அட்ரஸும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செல்வியை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு பரோட்டாவுக்கு சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு போயிடலாம். இன்னைக்கு மிஸ் பண்றேன், இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து இருந்து சாப்பிடுறேன். கண்டிப்பா வாங்க, அடுத்த டைம் வேற ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா செல்வி, வந்து சொன்ன உடனே நீங்க செஞ்சுட்டீங்களே. சூப்பர் சூப்பர் செல்வி. சரிங்கக்கா, நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ செல்வி. பாய். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.